விஜய் பற்றிய செய்திகள், நடிகர் விஜய் பற்றிய செய்திகள். விஜய் கரூருக்கு போயிட்டு பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் பரப்புரை செய்கிறத நிறுத்திட்டார், நிறுத்த வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பரப்புரையே செய்யலை. கட்சிக்காரவங்கெல்லாம் போய் சொன்னாங்களாம், மறுபடியும் நீங்கள் பரப்புரையை தொடர வேண்டும்னு. அதனால் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் பரப்புரைன்னு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள்னு சொல்லி தாவேக்கா, விஜயின் தாவேக்கா காவல்துறைக்கு எழுதி அனுமதி கேட்டாங்க. போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, எத்தனாம் தேதி? டிசம்பர் 4 சார். டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் வருது, தெரியாதா? அவங்க சொல்லியிருக்காங்க விஜய் ஆளுங்க, சார் கார்த்திகை தீபம் இதில் தான், திருவண்ணாமலையில் தான் ஃபேமஸ்ஸு சார், அங்கே தான் நிறைய பாதுகாப்பு கொடுப்பாங்க. சேலத்தில் என்ன சார் கார்த்திகை தீபம், அதுக்கு எதுக்கு சார் போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே காவல்துறை, இவன் ரொம்ப அதிகம் பேசுகிறான்ட்ட, பாம்பு இருக்கான்னு செக் பண்ணுன்னு இருக்காங்க. அதோடு அரண்டுட்டாங்க. இதனுடைய அது பாம்பு கேஸில் உள்ள தள்ளிடுவாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள் தெரியுமா? நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா அப்படிங்க. சார் பாபர் மசூதி இடிஞ்சு அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 35 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும்மா பாபர் மசூதிக்கு பாபர் மசூதி இடிப்பு நாளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு இருக்காங்க. நீயும் தீவிரவாதி லிஸ்ட்டில் ஒரு ஆளான்னு கேட்டுருக்காங்க. அதோட அவங்க பயந்துட்டு இது தீவிரவாதி கேஸில் போட்டு விட்டுருவாங்க, எண்ணெயில் மாட்டி விட்டுருவாங்கன்ட்டு, சரி வாயை திறக்கலை சார், எப்போ தான் அனுமதி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் கேட்கணும். ஜவுளி கடையா, சலூன் கடையா, நகை கடையா, எந்த தொழிலாகட்டும் உங்கள் பிசினஸை டெவலப் பண்ண சினிமா தரத்தில் குவாலிட்டியான வீடியோ தேவையா? தரமான முறையில் விளம்பர படம் எடுத்து தருகிறோம். Facebook, Instagram மூலம் உங்கள் வியாபாரத்தை பெரிதுபடுத்த நாங்கள் உதவுகிறோம். லைட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ஏஜென்சி, கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். அப்புறம் கேட்டிருக்காங்க, சார் எங்கள் கூட்டத்துக்கு ஒரு 20-30 போலீஸ் தானே கொடுக்குறீங்க, அதுக்கு எதுக்கு சார் 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னதை செய், இல்லைன்னா பெர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. அதனால் விஜய் கட்சிக்காரவங்க என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அனுமதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. விஜய் கட்சியினருக்குன்னு சொல்லுங்க, கோர்ட்டுக்கு போங்க. ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க நிபந்தனைகளுடன் கொடுப்பாங்க. அது ஒன்று தான் வழி. இனிமேல் அரசியல் குறுக்கிடும். காவல்துறையை பற்றி ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அங்கே மேலேருந்து ஆர்டர் காவல்துறைக்கு இது மாதிரி சொல்லுன்னு, அவங்க அதைத்தான் செய்கிறாங்க. அதனால் காவல்துறையை குற்றம் சாட்டி நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் கட்சியினருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், வேறு ஒரு தேதி வச்சு ஹைகோர்ட்டிலிருந்து வழக்கு போட்டு அனுமதி வாங்குங்க. ஆனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நீங்களே பாதுகாப்பு ஏற்பாடுகளை நல்லா பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கேமரா வச்சு கவர் பண்ணுங்கள். வருபவர்களுக்கு தண்ணீரெல்லாம் நல்லா கொடுங்க. நல்ல வெளிச்சு லைட்டுங்க இதெல்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் சனி ஞாயிறுன்னு வச்சிங்க, இப்போ விஜயே அதை வியாழன்னு மாற்றிடலாம், வேலை நாட்களில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கிறதா செய்தி வந்துருக்கு. ஆமாம், லீவு நாளில் வச்சிங்கன்னா கூட்டம், அவங்க ஏன் வச்சாங்கன்னா லீவு நாளில் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், போக்குவரத்துன்னு வச்சாங்க. ஆனால் லீவு நாளில் கூட்டம் அதிகம் வருது, அதுக்காக வியாழன் வெள்ளியில் வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது நல்ல முடிவு. மக்களுக்கு பாதுகாப்பாக வைங்க. ஃபுல் இது போட்டிங்கனாலே போதும், வீடியோஸ் சிசிடிவி கவரேஜ் போட்டு லைட்டை வச்சுட்டிங்கன்னா போதும். அதனால் லைட்டை வச்சு ஃபுல்லாக சிசிடிவி கவரை வச்சு ஜெனரேட்டர்லாம் நல்லா இது பண்ணி ஓரளவு எல்லா தொண்டர்களையும் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வராதிங்க. உள்ளூர் தொண்டர்கள் வரட்டும். ஏதோ ஒரு 10,000 பேர் வந்தாலும் கூட போதும். உங்கள் கூட்டத்தை உங்களுடைய இந்த பலத்தை, ரசிகர் பலத்தை இந்த பரப்புரையில் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, எலெக்ஷனில் காமிங்க. அதனால் கூட்டத்தை நீங்கள் மறுபடியும் தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். இதுக்கிடையில் ஒரு செய்தி வந்திருக்கு, விஜய் கட்சிக்கு என்ன சின்னம் அப்படின்னு அவங்க பேசுனதா வந்திருக்கு. பேசின உடனே ஒரு 10-15 சின்னம் வச்சாங்க. அதில் சிலிண்டரு இது என்னென்னமோ சொன்னாங்களாம். கடைசி இவங்க தேர்ந்தெடுத்தது ராசியான சின்னமாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ராசியான சின்னம்னா எப்படி அப்படின்னும்போது, இந்த பிகில் படம் விஜய்க்கு ரொம்ப நல்லா ஓடிச்சு. அது ஃபுட்பால் படம். அதனால் பிகிலை ஞாபகம் வைக்கிற மாதிரி சின்னம் வைக்கலாம் அப்படின்னு சில பேர் ஆலோசனை சொன்னாங்க.
அப்போ பிகில் படத்தை ஞாபகம் வைக்கிற மாதிரி நான் எப்படி வைக்கலாம் அப்படிங்கும்போது ஃபுட்பாலையே சின்னமாக கேட்கலாம். இளைஞர்களுக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபுட்பால் ஒரு சின்னம். விசில் அதான் பிகில்னா அதுதானே. விசில் ஒரு சின்னம், அதுவும் ராசியான சின்னம். இது எல்லாத்துக்கும் மேலே இளைஞர்களை கவரக்கூடிய சின்னமாக இருக்கணும். கிரிக்கெட் பேட்டை வைக்கணுங்க அப்படின்னு கிரிக்கெட் பேட்டு, விசிலு, ஃபுட்பால் இது 3ஐயும் சின்னமாக கேட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஆனால் இந்த செய்தி வந்து தப்பான செய்தியாகத்தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் கட்சிகள், அதுவும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள், விஜய் கட்சி வந்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளில் தான் வரும். ரெகக்னிஷன் அங்கீகாரம் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் எலெக்ஷனில் நின்று 6% மேலே ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சியாக வரும். அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு சின்னம் கொடுப்பாங்க. அந்த சின்னத்தை வருங்காலத்தில் தான் நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். ஆனால் விஜய் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சியாக நீங்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு நீங்களாக சின்னத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு தேர்தல் கமிஷனாக ஒரு 10 சின்னம் கொடுப்பான். அதில் நீங்கள் ஒரு சின்னம் எடுத்துக்கணும். இப்போ எம்ஜிஆரே 72 கட்சி ஆரம்பித்தார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது. எனக்கு இந்த சின்னத்தை ரெட்டையில கொடுங்கன்னு அவரே கேட்கல. அதனால் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து டெல்லியில் கூப்பிட்டாங்க. எம்ஜிஆர் அவசரமாக அவருடைய முதல் வெற்றியை பெற்று தந்த மாயத்தை வர நீங்கள் டெல்லிக்கு போங்க, அவர் வழக்கறிஞர் வேற, நீங்கள் டெல்லிக்கு போங்க, அவங்க என்ன சின்னம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு உடனே இவர் அங்கேருந்து போனார். எம்ஜிஆர் கேட்ட சின்னம் கிடைக்கல, கேட்ட சின்னம் கேட்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ இவர் அங்கேருந்து போனார் மாயத்தேவர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்னென்ன சின்னத்தையும் கொடுத்தாங்க. அவருக்கு எதுவும் பிடிக்கல. அப்புறமா ஒரு சின்னத்தை அவர் தேர்ந்தெடுத்துட்டு எம்ஜிஆருக்கு ஃபோன் போட்டார். அவன் சொல்லிட்டான், எலெக்ஷன் கமிஷன் 1 மணி நேரம் டைம், அதுக்குள்ளே சின்னத்தை நீ உறுதி செய்யணும். மாயத்தவர் என்ன பண்ணிட்டார், எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணார். அப்போல்லாம் மொபைல் ஃபோன் இல்லை, ட்ரங்க் கால் ஃபோனு கிடைக்கல, லைனு. உடனே அவன் என்ன பண்ணிட்டார் மாயத்தவர், இந்த வெத்தலை சின்னத்தை எடுத்துக்கிறேன்ட்டார். எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். பயந்துக்கிட்டே வந்தார். எம்ஜிஆர் திட்ட போகிறாரு, அவரை கேட்காம சின்னத்தை வந்து அவங்க கொடுத்த சின்னத்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தார். வந்து சொன்னார், உங்களை ஃபோன் பண்ணேன், எடுக்க முடியலை, கிடைக்கல, 1 மணி நேரத்தில் கொடுக்கணுன்ட்டான். அதனால் உங்களை கேட்காம நானாக சின்னத்தை தேர்ந்தெடுத்துட்டேன். அவங்க ஒரு 10 சின்னம் கொடுத்தாங்க, அதில் ஒன்று தான் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் 1 மணி நேரத்தில் பண்ணணுன்னாங்க. அதனால் வெத்தலை சின்னத்தை எடுத்துட்டேன்னு ஃபோட்டோவை காமிச்சாங்க. ஃபோட்டோவை பார்த்த எம்ஜிஆர், மாயத்தேவர் இது வெத்தலை சின்னம் இல்லை, இது ரெட்டை இலைன்னார். இந்த ரெட்டை இலைங்கிற வார்த்தை முதல்ல அவர் வாயில் தான் வந்தது. உடனே மாயத்தவர் இருந்து பார்த்து, நான் வெத்தலைன்னு நினச்சேன், வெத்தலை இல்லை, இது ரெட்டை இலை, இது நல்ல சின்னம், நம்ம கையிலேயே 2 விரலை காமிச்சா அது வந்து ரெட்டை இலைன்னு ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க. வெற்றிக்கு எப்போவுமே 2 விரலை தான் காமிப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சிலே 2 விரலை காமிப்பார் வெற்றிக்கு அடையாளமாக. அதனால் உங்களுக்கு 2ஆம் உலகப் போர் வந்த உடனே அவர் 2 விரலை காமிச்சார். நமக்கு இயற்கையாகவே நல்ல சின்னம் அமைஞ்சிருக்கு, இரட்டை இலை கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சியினர். அப்போ அந்த இரட்டை இலையை தேர்ந்தெடுத்தது எம்ஜிஆர் இல்லை, இவங்க இல்லை, அது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தான், அதில் இவங்களுக்கு அமைஞ்சது. அதே மாதிரி இப்போ விஜய் வந்து ஃபுட்பால் இஷ்டத்துக்கெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது, அது சட்டத்தை சொல்கிறேன். விசில் தேர்ந்தெடுக்க முடியாது, கிரிக்கெட் பேட்டை தேர்ந்தெடுக்க முடியாது. அவங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க, ஒரு 10 சின்னம் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சின்னத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருந்தால் அது தப்பு, சட்டப்படி அது சாத்தியமில்லை அப்படிங்கிறதையும் விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் எங்களுடைய செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். அதனால் சீக்கிரம் பரப்புரைய ஆரம்பிங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் திமுகவிற்கு எதிரான நிலையில் இருக்கோம். அரசியல் ரீதியாக நாங்களும் ஒரு அரசியல் கட்சி, அரசியல் ரீதியாக நாங்களும் எதிர்ப்பான, ஏன்னா நம்ம பேசுகிற அத்தனையுமே அரசியல் கருத்துக்கள். கோர்ட்டில் கூட அதைத்தான் நான் சொன்னேன், என்னுடைய சொந்த கருத்துக்கள் இல்லை. நேதாஜி மக்கள் கட்சிங்கிறது பதிவு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியோட சேனல் தான் நேதாஜி டிவி. இதில் நான் பேசுகிறதெல்லாம் அரசியல் கருத்துக்கள். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கான், அரசியல் கருத்துக்களை பேசினா நீ அரெஸ்ட் பண்ண முடியாது, அது அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை சொல்வதற்கு பேச்சு சுதந்திரத்தில் எல்லோருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் இருந்து நம்மளை கைது பண்ணாங்க. அதனால் இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து அப்படி வந்த கருத்துக்கள் தான். அதனால் அந்த இது அடிப்படையில் வந்து நம்ம சொல்கிறோம், திமுகவுக்கு எதிரான இது வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஆன்மீக கட்சி, கடவுளை கும்பிட்றவங்க,
அவங்க நாசிகத்தில் உள்ளவங்க 2. அது 2வது, நாங்கள் தேசியத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். நேதாஜி என்ற நாட்டுக்காக உயிரை கொடுத்தவர் பேரில் கட்சி வச்சுருக்கோம். அவங்க மாநில சுயாட்சி, அப்போ இது தனி தமிழ்நாடு, இப்படிலாம் கேட்குறவங்க. அதனால் கொள்கை ரீதியாக அங்கே 2 பேர்த்துக்கு வேறுபாடு. அதனால் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவங்க திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம். அதனால் திமுகவை தோற்கடிக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய இலக்கு. அந்த இதுக்கு பாஜக அதிமுக கூட்டணி பலமாக வந்தாலும் சரி, விஜய் அவர்கள் கட்சி பலமாக வந்தாலும் சரி, எந்த கட்சி பலமாக இருக்கிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்ற நிலைப்பாடு. அதனால தான் இந்த கருத்துக்களை 2 பேத்துக்குமே பல நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறதுல தான் இன்று விஜய் கட்சிக்கு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது, நேற்று 14 கேள்வி கேட்டாங்க உச்சநீதிமன்றம் பதில் சொல்லிட்டாங்க. அதில் சொல்லிட்டாங்க, கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயிக்கிறதுக்கு இந்த உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, அது அரசியல் சட்டத்திலேயே இல்லை. அதனால் அவர்களுக்கு ஆணை பிறப்பிப்பதற்கும் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, காரணம் அரசியல் சட்டத்தில் அது இல்லை. இதுக்கடையில் சில வேதாந்தம் பேசுகிறவங்க பெரிய அரசியல் அறிவு ஜீவிகள், சட்டத்தின் மேதைகள், அவங்க சொல்கிறாங்க அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியாதா? இன்னும் கருத்து தீர்ப்புக்கு வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு? உச்சநீதிமன்றம் அது சொன்னது என்னென்னா, ஜனாதிபதி கேட்டாங்க, ஏப்பா நீங்கள் பாட்டுக்கு 3 மாதம் கவர்னருக்கு காலக்கெடு, ஜனாதிபதிக்கு 6 மாதம்னு சொல்கிறீங்களே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதிலாக தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் அதிக வேல்யூ தீர்ப்பை விட. காரணம், 5 மெம்பர் கொண்ட பெஞ்சு சொல்லியிருக்கு, ஜனாதிபதி கேட்ட கேள்விக்கு சொல்லியிருக்கு. இது வருங்காலத்தில் இது மிகப்பெரிய ஆதாரம். அதனால் தீர்ப்பை விட அதிக சக்தி அதுக்கு தான் இருக்குது. ரெஃபரன்ஸ்னு பேர், ரெஃபரன்ஸ் மேட் பை த பிரசிடென்ட் டு த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் விட்ட கருத்து கேட்பு, என்ன சொல்கிறீங்க, சட்டம் அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சு கேட்டார். அதில் தான் சொன்னாங்க. சில பேர் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது கருத்து தான் அவங்களது, என்ன எங்களுக்கு தெரியாதா? கருத்துக்கும் கருத்துக்கு தான் ஏன் வேல்யூ அதிகம்? கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் கேட்ட கருத்தை கேட்டவங்க ஜனாதிபதி. அதுக்கு தான் வருங்காலத்தில் இதுதான் எழுதாத சட்டம், அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ இவரும் புரிஞ்சுட்டார், ஸ்டாலின் அவர்கள். அவர் இப்போ என்ன சொல்லிட்டாரு, அரசியல் சட்டத்தை திருத்தும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். உண்மையிலேயே ஸ்டாலினை சொல்கிறேன், இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, பாராட்டுறோம், உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறோம். நாங்கள் கவர்னருக்கு ஆதரவாகவோ இதுக்கு எதிராக சொல்கிறோம். நாங்கள் என்ன சொன்னோம்னா, அரசியல் சட்டம், எழுதப்பட்ட அரசியல் சட்டம், அம்பேத்கரால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் சொல்வது கவர்னருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை. அதைத்தான் நாங்கள் சொன்னோம். அதனால் காலக்கெடுவை சுப்ரீம் கோர்ட்டு பண்ண முடியாது. ஏன்னா காலக்கெடுவை நிர்ணயிக்கணும்னா அரசியல் சட்டம் திருத்தப்பட வேணும். அப்போ தான் அது முடியும். இதைத்தான் நாங்கள் சொன்னோம். யாருக்கும் ஆதரவாக எதிர்ப்பாக சொல்லலை. எப்போவுமே சட்டத்தில் எது கரெக்டு எது தப்புங்கிறத கருத்து சொல்கிறோம். அது நீதித்துறையை அவமதிக்கணும்னோ, இல்லை பார்லிமெண்ட்டை அவமதிக்கணும்னோ, இல்லை குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை அவமதிக்கணுமோ அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்து அல்ல எங்களுடைய கருத்து. அப்போ தாங்க ஸ்டாலின் பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு. இதை அரசியல் சட்டத்தை திருத்தும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். கரெக்டு, திருத்துங்க. ஆனால் அரசியல் சட்டத்தை திருத்துறதுக்கு 3/2 எம்பிங்கள் வேணுமே. உங்கள் இந்தியா கூட்டணி இப்போ இருக்கிற நிலைமையில் 3/2 கூட்டணி சீட்டு ஜெயிக்க சாத்தியமா? காங்கிரஸே, உங்கள் கூட்டணியின் தலைமை கட்சியான காங்கிரஸே 100 டச் பண்ணுறதுக்கு திணறாங்களே. அப்போ எங்கே நீங்கள் 270 நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? 270க்கு மேலே எடுக்கணுமே, அது உங்களுக்கு சாத்தியமா? அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, உங்களுடைய அரசியல் சட்டத்தை திருத்துங்க. அப்போ நாங்களே சொல்கிறோம், அப்பா சட்டம் இப்படி திருத்தியாச்சு, இது மாதிரி தான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஸ்டாலின் அவர்களின் அடுத்த கட்ட போராட்டம் அப்படி தான். ஏன்னா ஸ்டாலின் நிறைய இதில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. நீட்டு முதல்ல சொன்னாங்களே, சொல்லிக்கிட்டு இருந்தோம், நீட்டு சாத்தியமில்லை, ஜனாதிபதியே அதை இது பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னுலாம் சொன்னோம். அப்புறமா ஸ்டாலின் சொல்லிட்டார், ஆமாம் நீட்டு சாத்தியமில்லை, சட்டத்தின் மூலம்தான் செய்யணும்னு. அதே மாதிரி இப்போ இது புரிந்து கொண்டார் என்பது மகிழ்ச்சியான செய்தி. இன்னுமே நீங்கள் சட்டத்தை திருத்துங்கள். அதுவரை கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின்படி அவர்களுக்கு இந்த அதிகாரம் உண்டு அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஆதவ் அர்ஜுன், அவரை தேடிக்கிட்டே இருந்தாங்க.
அவர் எங்கெங்கேயோ இமாச்சல பிரதேசம் போயிட்டார், எங்கெங்கேயோ போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்னடா தப்பு பண்ணார், ஏன்டா போலீஸ் இப்படி துரத்துறான், பாவம் அந்த கஸ்தூரி மேடத்தை துரத்துனாங்க. அப்போவே நான் சொன்னேன், ஏப்பா பேசுனது சாதாரண பேச்சுப்பா, அந்த அம்மாவை தேடி இங்கேருந்து போலீஸ் வந்து ஹைதராபாத்து போகிறீங்களேன்னெல்லாம் சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க, 2 நாளில் கோர்ட்டு பெயிலில் விட்டுச்சு. அதனால் இப்போ ஆதவர்ஜுன் பேசுனது என்னென்னா, அந்த எக்ஸ் தளத்தில் போராட்டம் வெடிக்கும்னாராம், அதுக்கு தேடுறாங்க, எங்கெங்கேயோ தேடுறாங்க. அவங்க எஃப்ஐஆர் செல்லாதுன்னு போட்டாங்க, இன்றைக்கி ஹைகோர்ட்டே எஃப்ஐஆர் செல்லாதுன்ட்டாங்க. ஆதவர்ஜுனுக்கு போட்ட அதே செக்ஷன் தான் எனக்கும் போட்டிருக்காங்க. அவர் ஹைகோர்ட் இது போராட்டம் வெடிக்கும்னு. நான் என்ன பண்ணேன், அந்த கரூர் விஷயமாக பேசிவிட்டு அது ஒரு வீடியோ போட்டு இதை பற்றி விவாதிப்போம்னு சொன்னேன். அதுக்கு தான் என்ன பிடிச்சி உள்ளே போட்டேன். ஆதவர்ஜுன் இப்போ எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிட்டார். போராட்டம் வெடிக்கும். 2 குழுக்களிடையே மோதல். 2 குழுக்கள், நான் 2 குழுக்கள்னு சொல்கிறாங்களே, ஏதாச்சும் பேசுனா 2 குழு எந்தெந்த குழுன்னு நானும் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. 2 குழுக்களிடையே மோதல், உடனே பிடிச்சி கைது பண்ணிடும். கைது பண்ணும்போது என்ன பண்ணுறது, மேஜிஸ்ட்ரேட்டை பயமுறுத்துறதுக்கு அங்கே கொண்டு போய் அந்த உயர் அதிகாரி, காவல்துறை அதிகாரி வந்து கோர்ட்டில் உட்காந்துக்கிறாரு. மேஜிஸ்ட்ரேட் அவரை பார்த்தோன்னே பயப்படணுன்னு இப்படி தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணலையா சார்னு கேட்குறாங்க நிறைய. அது நிறைய வேலைகள் இருக்குது. எஃப்ஐஆர் குவாஷுக்கு அப்புறமும் நிறைய வேலை இருக்குது. ஒன்றொன்றாக சட்ட போராட்டம் தொடரும் அப்படிங்கிறத ஆதவர்ஜுன் அவர்களுக்கு, ஆதவர்ஜுன் மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் சந்தேகம், அவர் திமுகவின் ஸ்லீப்பர் செல் இல்லை, திருமாவளவனின் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி. இருந்தாலும் அவர் விஜய் வந்து அவரை நம்புகிறார். இப்போ விஜய் பக்கம் இருக்கிறார். இந்த வழக்கில் அவர் ஜெயித்திருக்கிறார். எங்களை போன்றவர்களும் அவரை மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பொய்யான வழக்கை போட்டு. அதனால் இந்த வழக்கில் வெற்றி பெற்றதற்கு விஜய்க்கும் அவருடைய கட்சி நிர்வாகியான ஆதவர்ஜுனுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்தில் இந்த மாதிரி வழக்கெல்லாம் யார் மேலேயும் போடாதீங்க, வேறு வழக்கு போடுங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, பல தடவை சொன்னேன். அரசியல் விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் கைதே பண்ணக்கூடாது. அரசியல்வாதிகள் உங்களுக்கு திட்ட மாட்டாங்களா? திட்டமான எம்ஜிஆர் வந்து கருணாநிதி ஒரு மலையாளின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்க முடியுமா? எவ்வளவு கேவலமாக ஒவ்வொரு அரசியல் இவர் என்ன சொன்னார் சீமானு, நீ 80 அடி சிலையை, கருணாநிதி சிலையை வை, நான் வந்து உடைக்கிறேன்டான்னு சொன்னார். அவரை கைது பண்ணிட முடியுமா? வைகோ வந்து ஜாதி பேர் சொல்லி கருணாநிதி அவர்களை விமர்சித்தார். சில இதுக்கெல்லாம் வந்து சாதிக் பாட்சா தற்கொலைக்கு காரணம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அந்த கொலையை செய்தவர் ஸ்டாலின் எல்லாம் விமர்சனம் பண்ணார் வைகோ. அவரெல்லாம் கைது பண்ணீங்களா? அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, அரசியல் விமர்சனங்கள் பேச்சுரிமையில் வரும், அதற்கு கைது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதனால் இனிமேலாவது அரசியல் விமர்சனங்களை பொறுத்து கொள்ளுங்கள். அரசியலில் ஒரு கருத்தை சொன்னால் கைதுன்னு பண்ணாதீங்க. பாவம் ஆதவர்ஜுன் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தார், இமாச்சல் பிரதேசம் தான். இப்போது தான் அவர் வழக்கு தீர்ந்திருக்கிறது. எங்களுடைய வழக்கும் நிச்சயம் தீரும். ஆண்டவன் துணை இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சூழ்ச்சிக்கு எதிராக நிச்சயம் ஆண்டவன் வந்து துணை நிற்பார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிறைவான கருத்து.